இந்தியா அசத்தல் வெற்றி. ருத்ர தாண்டவமாடிய திலக் வர்மா 11 ரன்னில் மண்ணை கவ்விய தென்னாப்பிரிக்கா. செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த 3வது T20 போட்டியில் ஒரு த்ரில் வெற்றியை பதிவு செய்தது. 3வது போட்டி செஞ்சுரியனில் நவம்பர் 13 அன்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி சிறப்பாக தொடங்கியது. இருந்தாலும் ஆரம்பத்தில் சஞ்சு சாம்சன் டக் அவுட் ஆகி ஆட்டமிழந்தார். மற்றொரு தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். திலக் வர்மா அவரது அதிரடியை தன்னுடனே இணைத்து 2வது விக்கெட்டுக்கு 107 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்திய அணிக்கு வலுவான அடிப்படை அமைத்துக் கொடுத்தனர். அபிஷேக் சர்மா அரை சதம் அடித்து 50 ரன்களுடன் வெளியேறினார். திலக் வர்மா தொடர்ந்து அதிரடியாக விளையாடி 107 ரன்கள் அடித்து இந்தியாவின் ஸ்கோரை அதிகரித்தார். இதைத் தொடர்ந்து சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா மற்றும் ரிங்கு சிங் ஆகியோர் சிறிய ரன்களில் வெளியேறிய நிலையில் கடைசி நேரத்தில் திலக்குடன் ரமன்தீப் சிங் ஜோடி சேர்ந்தார். 15 ரன்கள் அடித்து இந்தியா 20 ஓவரில் 219க்கு 6 ரன்கள் என பெரிய இலக்கை நிர்ணயித்தது. பின்னர் 220 ரன்களை துரத்திய தென்னாப்பிரிக்கா துவக்க வீரர்களில் ரியான் ரிக்கல்டன் மற்றும் ஹென்ட்ரிக்ஸ் ஆகியோர் சிறிய ரன்களில் வெளியேறினர். கேப்டன் ஐடன் மார்க்ரம் மற்றும் மிடில் ஆர்டர் வீரர்களான ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர் ஆகியோர் சிறப்பாக ஆடியதில்லை. பின்னர் கடைசி நேரத்தில் ஹென்ரிச் கிளாசன் 41 ரன்கள் அடித்து அதிரடி ஆட்டம் காட்டினார். மார்கோ யான்சன் 17 ரன்களில் 54 ரன்கள் அடித்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினார். ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் அசத்தலான பந்துவீச்சில் அவரை முறியடித்து தென்னாப்பிரிக்காவை 208க்கு 7 ரன்களில் நிறுத்தினார். இதில் இந்திய அணிக்கு வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டும் ஹர்ஷ்தீப் சிங் 3 விக்கெட்டும் எடுத்தனர். கடைசி நேரத்தில் 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடரில் 2-1 என முன்னிலையில் உள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.